வணக்கம் ஐயா, வணக்கம். சார், தற்போதைய வானிலை நிலவரம் எப்படி இருக்கு? ஏன்னா, அந்த சிஸ்டம்லாம் கொஞ்சம் கடந்து உள்ள போயிருச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட, மழை வந்துகிட்டே தான் இருக்கு. பல ம். மாவட்டங்கள்ல, தலைநகர் உட்பட. இப்போது நிலைமை எப்படி இருக்குங்க சார்? கண்டிப்பாக. வங்கக்கடல்ல அதாவது இலங்கை கடந்து வங்கக்கடல்ல வந்து டெல்டா மாவட்டங்கள் நெருங்கி, பிறகு வட தமிழ்நாடு போய் சென்னை அருகே போய் நேற்றைக்கு அதிகாலையில மரக்காணம் அருகே கரை கடந்த அந்த தீவிர தாழ்வு பகுதி தற்போது நேற்றைக்கு பகல் முழுவதுமே தமிழ்நாட்டின் உள்பகுதி வழியாக மேற்கு மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் போய் இறங்கி இப்போ அரபிக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதோடு இணைந்த ஒரு காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் பொழுது அது கர்நாடக பகுதியிலேயே அதாவது தனியாக பிரிந்து நிற்கிறது. அதாவது கர்நாடக பகுதி அரபிக்கடல்ல ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி நீடித்தது. அதோட இணைந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி போய் அங்க இணைந்து செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கேரள கடலோரத்துல தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில நீடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அரபிக்கடல்ல மேற்கு நோக்கி மெல்ல நகர தொடங்கும். இருந்தாலும் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கர்நாடகா மற்றும் தெற்கு கர்நாடக பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அது மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் இந்த வங்கக்கடல் காற்றை வடதமிழ்நாடு அதாவது திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக இருக்கிறது கர்நாடக காற்று சுழற்சி. அது மட்டுமல்லாமல் இலங்கைக்கு கிடைக்க புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோட இணைந்த காற்று சுழற்சி ஒன்று நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது இலங்கையை 6ஆம் தேதி 7ஆம் தேதி அடையும் என்று நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அந்த சுழற்சி நெருங்கி இருக்கிற காரணத்தினால அந்த சுழற்சியினுடைய தாக்கமும் டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டி உள்ள வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் இணைந்திருக்கிறது. ஆக இந்த சுழற்சியின் காற்றையும் வடகடலோரம் இருக்கிறது. வடகடலோரம் வருவது காற்று சுழற்சி கர்நாடக காற்று சுழற்சிக்கு போகிறது. கர்நாடக காற்று சுழற்சியோட இணைந்த ஒரு இணைப்பின் காரணமா அரபிக்கடல் போகுது. எல்லாம் ஒன்றிணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இப்போ மழைப்பொழிவு வட தமிழ்நாட்டுல குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்துல நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது. சில இடங்கள்ல தூறல் காணப்பட்டாலும் அந்த இடத்துல ஏற்கனவே மழை பொழிந்து ஓய்ந்திருக்கும். சில இடங்கள்ல தூறல் தொடர்ந்து கொண்டிருக்கும், அந்த இடத்துல மழை பொழிவு வர இருக்கிறது. இப்படி அந்த வடகோடி மாவட்டங்கள்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில இன்னும் சற்று நேரத்துல விழுப்புரம் மற்றும் கடலூர், புதுச்சேரி பகுதிகளுக்கும் மழை பொழிவை தொடக்க போகுது இன்றைக்கு மாலைக்குள்ள. அதற்கு பிறகு மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கும் இன்றைக்கு மாலைக்கு பிறகோ அல்லது மாலையிலேயோ கண்டிப்பா ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும், நல்ல மழைப்பொழிவை. பிறகு இந்த நிகழ்வு அரபிக்கடல் நிகழ்வின் காரணமாகவும் கர்நாடக நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியின் காரணமாகவும் கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை அடுத்த நிகழ்வு நெருங்குவதன் காரணமாக தொடர இருக்கிறது. ஆக நாளையும் இந்த மழைப்பொழிவு தொடரும். ஆனால் நாளை இந்த மழைப்பொழிவு இன்றைய மழைப்பொழிவில் சற்று பாதியாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கும் இதே போல வெயில், காலையில் மழை இருக்காது. வெயில் வந்த பிறகும் பிறகு 11 மணி 12 மணிக்கு மீண்டும் இன்று போல் மழை பொழிவு தொடங்கும். அதே போல டெல்டா மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை மழை உண்டு. இப்ப அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் கூட மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய மழைன்னா அது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டுக்கு மட்டும்தான் ஒரு தொடர்ச்சியான ஒரு பெரிய மழையை, அச்சுறுத்தும் மழையை கடந்த சில நாட்களாக கொடுத்து விலகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில அந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாளை நெருங்க போகிற நிகழ்ச்சியாலும் மழைப்பொழிவு இருக்கும். இந்த நிகழ்வு அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு தென் மாவட்டங்கள் மற்றும் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் என்பதனால மீண்டும் மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் தீவிரமடையும். ஆக வடகோடி பகுதி திருவள்ளூர்ல ஏற்கனவே பெய்தது போல் இல்லாமல் இப்போ இன்றைக்கு பெய்வது போல் நாளை மதிய மாலையும், நாளைய மறுதினம் அதற்கு அடுத்த நாள் அதாவது 6ஆம் தேதி 7ஆம் தேதி 2 நாளும் ஒரு இன்றைக்கு பெய்வது போல் மழை அளவில், ஆனால் அது கூடுதல் மணி நேரம் மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய 6, 7 தேதிகளில் 8ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும். அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு 9, 10 அடுத்த நிகழ்வும் வரப்போகிறது. ஆனால் அந்த நிகழ்வு சென்னைக்கு எட்டி பிடிக்காது. அது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மத்திய தமிழ்நாடு என்று இருக்கும். அப்போ அந்த நேரத்துல இங்க தமிழ்நாட்டிலோட தென்பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே இலங்கையில பெய்யும் பொழுது வட இந்திய குளிரலையை சென்னை ஊடாக ஈர்க்கும் பொழுது கடும் குளிராக இருக்கும். வரக்கூடிய 9ஆம் தேதியிலிருந்து ஒரு 15ஆம் தேதி வரைக்கும். இப்ப 13 மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி இது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதிகளில் மழையின் அளவு எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு நேற்றைய மழைப்பொழிவில் சற்று குறைவாகத்தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்கெல்லாம் இருக்கும். அதே நேற்றைக்கு மழைப்பொழிவில் சற்று கூடுதலாக தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருக்கும்.
ம். டெல்டா மாவட்டங்களுக்கும் நேற்றைய மழைப்பொழிவில் சற்று குறைவாக இருக்கும். இருந்தாலும் நேரத்திலும் அளவிலும் குறைவாக இருக்கும். வடகடலோரம் நேரத்திலும் அளவிலும் குறைவாக இருக்கும். கொஞ்சம் குறைவாக இருக்கும் வடகடலோரம். டெல்டாவில் இன்னும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் தென் மாவட்டங்கள்ல நேற்றைக்கு மழை சரியாக இல்லை. இன்றைக்கு மழைப்பொழிவு கொஞ்சம் கூடும். மேற்கு மாவட்டங்களிலும் இன்றைக்கு ஒரு மழைப்பொழிவு கூடும். இன்றைய மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களும் இருக்கிறது. ஆனால் ஒதுக்குதலுடன் தான் மழைப்பொழிவு இருக்கும். ஏனென்றால் நேரடியாக தமிழ்நாட்டின் ஊடா எந்த நிகழ்வும் இல்லை. அரபிக்கடல் ஒன்று, கர்நாடக கரையில் ஒன்று, இலங்கை அருகே ஒன்று என்று மூன்று இடத்தில் மூன்று முனையில இருக்கிற காரணத்தினால இந்த மழைப்பொழிவோட தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதனாலும் மழை இருந்து கொண்டிருக்கும், காய விடாத மழையாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். ஓகேங்க சார். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இப்போ மேற்கு மாவட்டங்கள்லாம் மழை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? மத்திய மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல? அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. புதிதாக வரக்கூடிய நிகழ்வு கடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொஞ்சம் கூட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ம். அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு அதிகப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக எல்லையோர இருக்கக்கூடிய காற்று சுழற்சியானது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கொஞ்சம் கூட்டும். இப்போ சென்னையில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை உள்ளே திருவண்ணாமலை மற்றும் உள் மாவட்டங்களுக்கெல்லாம் வட உள் மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்க சார். சார் நிறைவாக ஒரு விஷயம், இந்த மழை வர மாவட்டங்கள்ல எல்லாம் மக்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு தகவல்கள் ஏதாவது இருக்கா? ஏதாவது தயார் பண்ணிக்க வேண்டியதோ இந்த மாதிரி ஏதாவது? அதாவது தற்பொழுது இப்ப பெய்யக்கூடிய மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பாதிக்கும் மழையாக அமையாது. வடது கடலோர மாவட்டங்களுக்கு மழை ஓயுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில ஒரு வெயில் கொடுத்திருக்கோம். இப்ப வெயிலுக்கு பிறகு ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இருந்தாலும் இந்த மழை ஓயும் மழை தான். தொடர்ச்சியாக நேற்று போல் ஒரு அச்சுறுத்தும் மழையாக இருக்காது. இன்றைக்கு இரவு ஓய்ந்துவிடும். நாளை காலை மீண்டும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று மாலை காலை வெயிலுக்கு பிறகு மீண்டும் நாளை மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு நேற்று மழையில பாதியதாக இருக்கும். இது பெரிய அச்சப்பட தேவையில்லை. தென் மாவட்டங்களுக்கு மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மழைப்பொழிவும் பாதிக்கும் மழையாக அமையாது. முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நிலைமையில எந்த நிலைமை இப்போதைக்கு இல்லை. இருந்தாலும் இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி வரக்கூடிய மழை தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் மழையாக இருக்கும். ஆனால் அதுவும் பெரிய அளவில் பாதிக்காது. நாலுமுக்கு ஊத்து காக்காட்சி போன்ற திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். அது வரக்கூடிய இந்த 20ஆம் தேதி வரைக்கும் பெரிய பாதிக்கும் மழை இருக்காது. ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும். காயவிடாத மழையாக இருக்கும். அளவாக இருக்கும். வட தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் 10ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் குளிர் இருக்குமே தவிர இது அச்சுறுத்தும் மழை அல்ல. ஆனால் கிறிஸ்துமஸுக்கு பின் நிறைய மழை இருக்கிறது. ஓகேங்க சார். தற்போதைய வானிலை தொடர்பான தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.